வணக்கம், வாங்க சமைக்கலாம். மிகவும் சுவையான முருங்கைக்காய் அவியல் செய்கிறது எப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 4 பத்தை தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். மிக்சி ஜாரில் தேங்காவை போட்டுக்குவோம். ஒரு 10 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்குவோம். அதுக்கடுத்து 1/2 ஸ்பூனு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். சின்னதாக 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். ஓகே, இதை நம்ம மிக்சி ஜாரில் வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்து வச்சுட்டோம். இந்த விழுதை அடுப்பை மூட்டி வச்சுக்குவோம். மண்கடாயை வச்சுக்குவோம். சட்டி கொஞ்ச நேரம் காயட்டும். ஒரு 3 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குவோம். 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை 5 சேர்த்துக்குவோம். எல்லாமே நல்லா பொரியணும். மண்சட்டியில் சமையல் செய்தால் உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஆரோக்கியமானது. 3 வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம். பொரிஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற முருங்கைக்காவை நம்ம சேர்த்துக்குவோம். முருங்கைக்காய் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. அடிக்கடி இந்த மாதிரி முருங்கைக்காய் அவியல் செய்து சாப்பிடுங்க. அடுத்து மஞ்சள் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கணும் தேவையான அளவு. ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் இதை நம்ம மூடி வச்சு வேக வைப்போம். நம்ம தட்டை வச்சு மூடி வைப்போம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்ப்போம். இப்போ கொஞ்சம் முருங்கைக்காய் நல்லா வெந்துடுச்சு. நம்ம முருங்கைக்காய் வேகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த தேங்காய் அரைச்ச விழுதை போடக்கூடாது. அதனால தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த விழுதை நம்ம சேர்ப்போம். இப்போ சேர்த்துக்கோம். நம்ம இதை நல்லா கிளறி விடுவோம். நம்ம கிளறி விட்டுட்டோம். இந்த கழுவின தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்குவோம். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நமக்கு அடுப்பில் இருக்கணும். இது முருங்கைக்காய்க்குள்ளே இந்த விழுது சாறு எல்லாமே இறங்கணும். இது நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும். கொத்தமல்லி கொஞ்சம் நம்ம தூவி விட்டுக்கலாம். சுவையான முருங்கைக்காய் அவியல் தயாராகிவிட்டது. நீங்களும் இதுபோல் செய்து உண்டு மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.